IPL தொடரில் அதிகம் கேப்டன்களை மாற்றாத ஒரே அணி என்ற பெருமை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு உண்டு. பஞ்சாப் போன்ற அணிகள் வருடத்திற்கு ஒருமுறை கேப்டனை மாற்றிய போதும் 41 வயதிலும் கூட தோனியை கேப்டன் பதவியிலிருந்து சென்னை கீழிறக்கவில்லை. 32 வயதில் கோலியும் 35 வயதில் ரோஹித்தும் கேப்டன் பொறுப்பிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டனர். ஆனால் 43 வயதிலும் சென்னை தோனியை கேப்டனாக அறிவித்துள்ளது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த 2024ஆம் ஆண்டு மிகவும் சுமூகமாக ருதுராஜ் கெய்க்வாட் தான் எங்களின் அடுத்த கேப்டன் என்று CSK அறிவித்தது. அவரின் தலைமையின் கீழ் சென்னை பிளே ஆஃபுக்கு செல்லவில்லை. அதோடு வரலாற்றில் முதன்முறையாக 4 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து வெறும் வாயை மென்று கொண்டிருந்த எதிரணி ரசிகர்களுக்கு அவளை மெல்ல கொடுத்தது. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான அணி நிர்வாகம் இப்படியே போனா நம்ம 5 கப்பு பெருமை என்ன ஆகிறது என்று தீவிரமாக யோசித்து தோனி மீண்டும் கேப்டனாக வருகிறார் என அறிவித்துவிட்டது. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் ருதுராஜ் தொடரிலிருந்து வெளியேறும் அளவுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் காயத்தால் விலகியதாக கூறப்படும் ருதுராஜ் கால்பந்தாட்டம் விளையாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகின்றன. இதை பார்த்த ரசிகர்கள், மனுஷன் நல்லாத்தானே இருக்காரு, அப்புறம் எதுக்கு அவரை தொடரிலிருந்தே வெளியே அனுப்புனீங்க என்று கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். மற்றொரு தரப்பு ரசிகர்களும் அவருக்கு முழங்காலத்தான் காயம், கால் நல்லாத்தான் இருக்கு, அதான் ஃபுட்பால் ஆடுறாரு என்று சென்னைக்கு முட்டுக் கொடுக்கின்றனர். என்றாலும் பொதுவான ரசிகர்கள் வளர்ந்து வரும் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுத்து அழகு பார்த்து விட்டு இப்போது ஒரு சில போட்டிகள் சொதப்பியதற்காக அவரின் பதவியை பறிப்பது சரியல்ல. இது ருதுராஜின் தன்னம்பிக்கையை அளிக்கும் செயல். சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி செய்திருக்க கூடாது என்று CSKவிற்கு அட்வைஸ் செய்துள்ளனர். ருதுராஜை கேப்டன் பதவியிலிருந்து கீழிறக்கியது பிரச்சனை இல்லை, மொத்த தொடரிலிருந்தும் அவரை வெளியேற்றியதுதான் சர்ச்சையாகி உள்ளது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இனி சென்னையில் ருதுராஜுக்கு இடமில்லை என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.